சோமு அவர்களுக்கு பொறுமையாக இருந்தார். ரொம்ப நன்றி சோமு. இது நம்ம என்ன செய்தி இது சொல்லுது? வேட்பாளர் பட்டியலை ஃபுல்லாக பார்த்துட்டீங்க, என்ன படின்னு கடைசி நிமிஷத்தில் தான் இது வந்திருக்கு. பஸ்ஸு கிட்டத்தட்ட கிளம்பிடுச்சு. அந்த பஸ்ஸில் ஓடி போய் ஃபுட்போர்டில் ஏறக்கூடிய கதையாக இது வந்திருக்கு. இது பெரிய பெரிய பெயர்களோடு இருக்கக்கூடியவர்கள். நீங்கள் சொன்ன அந்த அரசியல் அனுபவமிக்க அவர்கள் சொன்னாங்க, இவங்கெல்லாம் கூட அதை எடுத்து சொல்லலையா? பல பேர் பல பதவிகளிலும் இருந்தவங்க. டூ லேட் அப்படின்ற கொடுக்குதா? ஒட்டுமொத்தமாக இந்த 2 பட்டியலையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கூட்டணிக்குள் இது எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்குறீங்க? சொல்கிற செய்தி என்ன? நம்ம அரங்கத்தில் பேசக்கூடியவங்களே ஒரு தேசிய கட்சிக்காக பேசக்கூடியவங்க, இதயதுல்லா சார் சீனியரு, அப்புறம் சாரும் கூட சொன்னார். அப்படின்னா மார்ச் 30 ஆரம்பித்தாங்க வேட்புமனு, ஏப்ரல் 6 வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு அந்த அட்டவணையை சொன்னாங்க. ஒரு ஜோக்கு ஞாபகத்துக்குறது, ஒரு ட்ரெயின் ரொம்ப லேட்டாக வருது, ஒரு பயணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட போய், என்ன இவ்வளோ லேட்டாக ட்ரெயின் வரப்போ எதுக்கு நீ அட்டவணை வச்சுருக்கிற ரயில் ட்ரெயின், எவ்வளோ நேரம் லேட்டாக வருதுன்னு நீ தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் அந்த அட்டவணை போ அப்படின்னு நான். அந்த மாதிரி அந்த அட்டவணையை வச்சு பார்க்கும்போது இது எவ்வளவு தாமதம் அப்படிங்கிறது தெரியுது. இதுன்னு இல்லை, ஒவ்வொரு நேரத்துலையும் தான். போன 2021 பார்த்தீங்கன்னா மார்ச் 19 அன்னைக்கு வேட்புமனு தாக்கல் முடியுது. பாஜக அறிவித்தது மார்ச் 14, காங்கிரஸ் அறிவித்தது மார்ச் 16. ஸோ அதை கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லேட்டு தான், இன்னும் லேட்டு. அப்போ இது ஆகிட்டே இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு எப்படி உட்கட்சி ஜனநாயகம் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இப்போ காங்கிரஸ் திமுக அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கிற விஷயம். அதே போல் என்டிஏ கூட்டணிலேயே அவங்க பேசியிருக்கிறாங்க, செஞ்சுருக்கிறாங்க. இப்போ இதை சிபிஐ சிபிஎம் இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னாலும் அதுவும் தேசிய கட்சி தான். ஆனால் அங்கே ஒரு மாவட்டத்தில் ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அதை முடிவு பண்ணுறது பல பேருக்கு தெரியாத விஷயம். அந்த மாவட்டம் தான் மாவட்ட கமிட்டி நேரடியாக அங்கே களத்தில் இருக்கிறவங்க பார்க்குறாங்கல்ல, அவங்க மாநில குழுவுக்கு அனுப்புவாங்க. ஆக பெரும்பாலும் 99% அது ஓகே ஆயிரும். சில சமயங்களில் ஒரு மாற்று இன்னொருத்தர் அப்படிங்கிறது அவ்வளோதான். ஆனால் அதன் பிறகு இது அகில இந்திய அளவில் இது பரிசீலிக்கப்படுவதே இல்லை. மாநில குழு முடிவு பண்ணுறது தான் முடிவு. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த மாநிலத்தை பற்றி தெரியும். அந்த மாதிரி தேசிய கட்சிக்கு சிபிஐ சிபிஎம் ரெண்டும் இதுதான் ஜனநாயகம். அதாவது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு சொல்கிறோம்ல, அது காங்கிரஸ் பாஜக போன்றவர்களுக்கும் வரணும். இப்போ உதாரணமாக நம்ம அரங்கத்தில் இருக்கிறனால சொல்கிறோம். இப்போ இதயதுல்லா ஐயாலாம் கேட்குற இடத்துல இருக்கிறவர் கிடையாது, எடுக்கிற இடத்துல இருக்கிறவர். என்ன செய்யணும்னா, இப்போ மாநில தலைவர் இருக்கார் அப்படின்னா, இப்போ ஐயா மாதிரியான சீனியர்கள் 2-3 பேர் சேர்ந்து இந்த முடிவு பண்ணணும், இங்கே பண்ணி அங்கே அனுப்பணும், அது ஓகே ஆகி வரணும், அவ்வளோதான். ஆனால் இங்கே என்ன ஆயிருக்கு, இங்கே எதுனா தொடர்ந்து பல தேர்தல்களை பார்த்துருக்கீங்க. 2 தேசிய கட்சிகளும் இந்த மாதிரியான விஷயங்களை தான் நடைமுறைப்படுத்துகிறாங்களா? தே லுக் அப் அட் டெல்லி, இல்லை அங்கேருந்து ஒருத்தர் வெளியிடுறப்பட்ட அதை தான் சொல்கிறேன், அதை தான் சுட்டி காட்டுறேன். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த மாநிலத்துடைய தன்மை, அந்த வேட்பாளருடைய ப்ளஸ்ஸு மைனஸு, தொகுதியுடைய ப்ளஸ்ஸு மைனஸு சாதகமாக இல்லையா, அது எல்லாம் இங்கே மாநில தெரியும். நம்ம சொல்கிறோமே தவிர ஒட்டுமொத்தமாக லேட்டாக வந்துருச்சு என்ன சிக்கல்னு சொன்னாலும், வெற்றி பெற்ற 13 பேர், 9 இளைஞர்கள் 40 வயதுக்கு கீழாக, 6 சிறுபான்மையினரை சேர்ந்த 6 பேர், ஒட்டுமொத்தம் ஒரு பெரிய பேலன்சிங் ஆக்டாக பார்க்கலையா நீங்கள் காங்கிரஸ் பட்டியலில்? நான் அந்த பட்டியலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது என்னென்னா, இந்த எப்படி தேர்ந்தெடுத்தாங்க, இந்த வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடியே பெண்ணாகரத்தில் ஜி.கே. மணியோடைய மகன் தமிழ்குமரன் பெயர் எப்படி வெளியில் வந்தது? அப்போ என்ன அது ஒரு கட்சி, அகில இந்திய கட்சி. ஆனால் அது நடக்கவும் செஞ்சிருச்சு. இல்லைனா கூட ரூமருங்களாம். பெண்ணாகரம் இவர் சேர்ந்த உடனே பெண்ணாகரத்தில் இவர் வேணுகோபால் மூலமாக போனார், அது இதுங்கிறாங்க. அது வேறு இது, அது யூக செய்தி, யூகமானது விட்டுருவோம். ஆனால் யூக செய்தியாக நடந்திருக்கு அப்படின்னா அது ஒட்டுமொத்தமாக கட்சிக்கு அது எப்படி திடீர்னு ஒருத்தர் வெளிலேருந்து வர்றப்பே அவர் வேட்பாளராக அறியப்படுறாரு, அதையே கட்சியும் அங்கீகரிச்சிருச்சு. தேசிய கட்சியில் மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிலையும் இருக்கு, இங்கேயும் இருக்கே. நீங்கள் சொல்லக்கூடிய யாரு சொல்லுங்க, திமுக லீமரை சொன்னீங்க, இருக்கு ரேரான ஒரு விஷயமா இருக்கு. அதை நான் ஏற்றுக்கல, திடீர்னு வந்தது. ஏன்னா அவங்க ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்திய ஜனநாயக கட்சியில் இருந்தாங்க, இங்கே வந்திருக்கிறாங்க. இவர் 2 நாள் 3 நாளுக்கு முன்னாடி தான் போகிறாரு, அப்பயே நியூஸ் வந்துருச்சு. எப்படின்னா இவர் சேர்ந்த உடனே தமிழ்குமரன் இவர் வேட்பாளராக தான் அந்த கட்சிக்குள்ளேயே போறாரு. அந்த கட்சியிலே இல்லாதவர், அது எவ்வளவு பெரியது. இப்ப லீமா ரோஸ்லாம் கட்சிக்கு போயிட்டு 3 மாசம் கழிச்சு அறிவிக்கப்படுறாரு. அதுக்காக நான் சரி தப்புன்னு சொல்லலை. ஆனால்
இவரு தமிழ்குமரன் வந்து ஒரு காங்கிரஸில் சேருவதற்கு முன்னாலேயே காங்கிரஸ் வேட்பாளராக போகிறார். அப்புறம் என்ன ஒரு பாரம்பரியமிக்க கட்சி. தாவேக்காவை கூட பாத்தீங்கன்னா காங்கிரசின் பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் தாவேக்கா வந்து ஒரு முதல் நாள் போறாரு, மறுநாள் அவர் வேட்பாளராக இல்ல. தாவேக்கா ஒரு கட்சிங்கிற அளவுக்கு நம்ம அதை ஒரு இதாக நினைக்கலாங்களா? அது வேண்டாம், அது களத்திலே இல்லை, அதை விட்டுருவோம். ரொம்ப டீல் பண்றோம். இல்ல இல்ல, அது வந்து நம்ம ஏன்னா இப்போ நீங்க பேச ரொம்ப முக்கியமான விஷயம், அதனால அந்த முக்கியமான விஷயத்தோடய இப்போ நம்ம போவோம். இப்போ இந்த காங்கிரஸ் உடைய இது அதே போல பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல 2024 ஊபியில் ஐயாவுக்கும் தெரியும், அமேதிலையும் ரேபரேலையும் வாக்கு இவங்க வேட்புமனு தாக்கல் செய்கிற அன்னைக்கு கடைசி நாள் காலையில் வரைக்கும் முடிவாகலை. அதுக்கப்புறம் தான் வந்து ராகுல் ஒரு இடத்துக்கும் KL சர்மான்னு நினைக்கிற ஒரு இடத்துக்கும் அன்னைக்கு காலையில் முடிவு பண்ணி வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு தேசிய கட்சிக்கு எவ்வளோ ஒரு மைனஸான விஷயம். அப்போ இது என்ன இருக்குன்னா அது வந்து செய்கிறாங்க, வெற்றி பெறாங்க. இல்லை, வெற்றி தோல்விக்கு சொல்ல ஒரு ஜனநாயகமா அப்படிங்கிறது இதே தான் பாஜகவுக்கும். இப்போ பாஜகவில் வந்து இங்கே மாநில அமைப்பு இருக்கு, இவங்க முடிவு பண்ணட்டுங்கிற எந்த கட்சியாக இருக்கட்டும் மாநில அமைப்புல இங்க இருக்கிறவங்க இவங்க சொல்லி தான் நாங்க டெல்லியில நீங்க பேசுறப்ப குறிக்கல, உங்க சான்ஸ் வர குறிச்சு வச்சீங்க, அதான் குறிச்சு வச்சீங்க, அப்புறம் பேச முடிச்சிருங்க. அப்படிங்கிறப்ப இதுதான் வந்து ஒரு அது ரெண்டு வித ப்ளஸ் இருக்கு. ஒன்று அந்த கட்சியும் வளரும், அப்படி இருந்தால்தான் கட்சி வளரும். திடீர்னு தலைவர்களை மாத்துறதும் தான் இந்திரா காந்தி காலத்துலேருந்து தான் காங்கிரஸ் இன்னும் மைனஸாக போனது ஒரு நபர் இதில். அது ஒன்று கட்சி. அதே போல் அந்த மாநிலத்துக்கான ஒரு கட்சியாக அது மாறும், எந்த கட்சியாக இருந்தாலும். நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் டெல்லிக்கு வர்றீங்க, திடீர்னு ஒருத்தர் டெல்லிக்கு போயிட்டு வந்து சீட்டு வாங்கிடலாம் அப்படின்னா அப்புறம் இங்கே வந்து இருக்கிற ஆட்கள்லாம் யாரும் நம்ம இப்படி பார்க்கலாமா? கிட்டத்தட்ட ஒரு 19 மாநிலங்களில் இன்னைக்கு பாஜக ஆளுகிறது. அதெல்லாம் டெல்லி இஸ் டேக்கிங் த கால். 19 இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க ஜெயிக்கிறாங்க, தேர்தல் சந்திக்கிறாங்க, வேட்பாளர் அறிவிக்கிறாங்க. நாம தான் இல்லைங்க அது தலைகீழ மாறணும், கீழேந்து சொல்லணும்னு சொல்கிறோமோ. விக்ட்ரி ஃபார்முலா அதுதான் அவங்க கணிக்கிறாங்களோ? இல்லை, அப்படி சொல்ல முடியாதுல்ல. இப்போ கேரளாலேயே பார்த்தீங்கன்னா அந்த மாநில காங்கிரஸுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்க தான் செய்கிறாங்க. ரைட்டு. அங்கே இருக்கு. இங்கே அந்த மாதிரி இல்லைங்கிறப்ப தான் நம்ம அதை பேச வேண்டியதாக இருக்குது. இங்கேயும் அது வரணும். அதே போல் முடிச்சு அதே போல் இப்போ அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா அங்கே பாஜக வந்து அங்கே மாநிலத்துக்கான ஒரு பிரச்சனை இல்லையே, அங்கே அது போயிட்டு தானே இருக்கு. இப்போ இந்த அளவுக்கான ஒரு விஷயம் வந்து அங்கே இல்லை அப்படிங்கிறது ஒன்று. முடிச்சு நான் குறுக்கிட்டாரு ஒரு பேசுங்க. இல்லை சோமு சொல்றது ஒரு உண்மை இருக்கு. ரைட். யூபியில் 70-80 இடங்கள் வரை எடுத்த பார்லிமெண்ட்ல எடுத்த பாஜக ஏன் இந்த தடவை 40க்கு கீழே போச்சு தெரியுமா உங்களுக்கு? மாநில கமிட்டி தயார் பண்ண பட்டியலை அகில இந்திய கமிட்டி எடுத்துக்கல. எந்த கமிட்டி? பாஜக கமிட்டி. எடுக்காதன் விளைவு 40 கீழே போனாங்கன்னு அங்கேயே பேசிக்கிட்டு எடுத்துக்கொண்டதன் விளைவு காங்கிரஸ் அங்கே எத்தனை எம்எல்ஏ சீட் இருந்துச்சு, எங்கே வந்து நான் சொல்வது பாஜகவில் அந்த மாதிரி. ஆனால் பாஜக காங்கிரஸ் 40க்கு மேலே இடம், ஒரு 10 இடம் கூட இல்லாத காங்கிரஸும் அகிலேஷ் யாதவ் கட்சி 40க்கு மேலே போச்சு. ரைட். இன்னொன்று 300 இடத்துல இருந்த பாஜக 400க்கு செல்ல வேண்டியது 240 போச்சு. 50 இடத்துல இருந்த காங்கிரஸ் 100க்கு போச்சு. அப்படியே கணக்கில் வச்சுக்கோ. பத்திரிகையாளர் உங்க பார்வையில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்கு. ஆக இவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இங்க ராகுல் காந்தியை தாண்டி ஸ்டாலின் அவர்கள் அதை எடுத்துட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் ஆல்ரெடி பாஜகவை எடுத்துட்டு போய் எல்லா இடத்துலையும் பேசக்கூடிய இடத்துல EPS. அப்போ தேசிய கட்சிகளை சுமக்கிறதா இந்த, ஏன்னா கூட்டணி வைக்கணும், 27-28 சீட்டு கொடுக்குறோம், அவர்கள் இல்லை என்றாலும் அவர்களை பற்றி களத்தில் இந்த பிரதான கட்சிகள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? ஜனநாயகம் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தேசிய கட்சிகள் பாஜகவோ காங்கிரஸோ அதை வந்து திமுகவோ அதிமுகவோ சுமக்கின்றன என்பதுதான் யதார்த்தம். இது வாக்கு அடிப்படையில் வரக்கூடியது. இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து நிலைமை வேற. அங்கே காங்கிரஸ் பலமாக இருக்கு, CPM அது தேசிய கட்சி தான் பலமாக இருக்கு. அங்கே சில மாநில கட்சிகள் இந்த கட்சியோட சேர்ந்து கூட்டணி வைத்திருக்குது. இது வாக்கு அடிப்படையிலான ஒரு முறை தான் இந்த ஒரு விஷயமே தவிர, ஆனால் அந்த ஒரு விமர்சனங்கிறது கரெக்டு தான். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும் என்னன்னா, இந்த தேர்தலில் நிறைய கட்சிகள் செஞ்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு தவறு, ஒரு ஜனநாயக விரோதமான ஒரு செயல் என்ன அப்படின்னா, ஒரு பொறுப்பில் இருப்பாங்க. இப்போ திமுக என்னன்னா மேயராக இருக்கக்கூடிய இவர் தினேஷுக்கு வந்து திருப்பூர் தெற்கு தொகுதியை கொடுத்துருக்கு. அதே மாதிரி மகேஷன் நினைக்கிறேன் ரிசைன் பண்ண போறாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட. இல்லை, அதை சொல்கிறேன் ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே மாதிரி மகேஷன் ஒருத்தருக்கு வந்து இதில் குமரியில் கொடுத்துருக்குறாங்க. பாஜகவில் எடுத்துக்கினா ஏற்கனவே அவர் நாடாளுமன்ற அதாவது மேலவை உறுப்பினர், இப்போ அவர் போட்டிடுறாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்னால என்னன்னா, இதில் ஜெயிச்சிட்டாங்கன்னா அங்கெல்லாம் மறுதேர்தல் நடத்தணும், அது கூட செலவு குறைவு. ஆனால் மிகப்பெரிய மக்கள் பணம் செலவாகக்கூடியது என்னன்னா, இப்போ திருமாவளவன் பண்ணியிருக்கிறார்ல, அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்.
இப்போ அவர் இந்த எம்எல்ஏ பதவி ஜெயிச்சிட்டாருன்னா அதை ராஜினாமா பண்ணணும். அங்கே இடைத்தேர்தல் வரும். இடைத்தேர்தல் வருதுன்னா தேவையில்லாமல் மக்கள் பணம் செலவாகிறது ஒன்று. அடுத்தது அரசு அலுவலர்கள் எல்லாருமே இல்லை, அதை சொல்லி முடிச்சுக்கிறேன் கேளுங்க. சட்டத்தின்படி இது யதார்த்தம் தான். இல்லை அதுக்கு பதில் சொல்கிறேன். அதே போல் ஒரு நீங்களோ நானோ கூட போய் நம்ம தொகுதியில் அப்படி ஒரு இடைத்தேர்தல் வருதுன்னா அரசு அலுவலர்கிட்ட போய் பட்டாசிட்டா வாங்க முடியாது. ஊர் சைடுனா ஜாதி சான்றிதழ் வாங்க, எல்லாம் எலெக்ஷன் பண்ணியில் இருப்பான். தேர்தல் நடத்தை விதி வந்துடும். ரைட். வந்துருச்சு அப்படின்னா திட்டங்கள் வராது அந்த தொகுதிக்கு. அடுத்தது ஒரு தொகுதி மக்கள் உங்களை நம்பி தானே 5 வருஷம் பொறுப்பாளராக நீங்கள் இருப்பீங்க, உறுப்பினரான்னு சொல்லி ஓட்டு போடுறாங்க. அவங்கள ஏமாத்தினதா ஆகுது. அடுத்தது ஒரே நேரத்தில் 2 தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெற்றாங்கன்னா மோடி மாதிரியோ, இவர் ராகுல் கூட போட்டிட்டார். ஜெயலலிதா வந்து 1991 இதில் காங்காயம் பருவூர் போட்டி 2த்தையும் ஜெயிச்சாங்க. அதுலேயும் வந்து ஒரு இடைத்தேர்தல் இருந்துச்சு. இந்த இடைத்தேர்தலுங்கிறது ஜனநாயக விரோதம். இல்லை இன்னும் கொஞ்சம் இன்னும் ரைட் இல்லை, ரொம்ப சுருக்கம் கொஞ்சம் தான். இந்த நம்ம நாட்டு நாடாளுமன்ற ஜனநாயகமே பிரிட்டனை வச்சு வந்தது. பிரிட்டனில் இப்படி 2 தொகுதியில் போட்டியிடலான்னு இருந்ததை அங்கே தடை பண்ணி பல வருடங்கள் ஆச்சு. இங்கேயும் அதை தடை பண்ணணும். அதுதான் ஜனநாயகம்.